இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்கணும். 3 ஏலக்காய், 2 லவங்கப்பட்டை, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதோட 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்க்கணும். 1 நிமிஷம் வதக்கினப்புறம் கொஞ்சமாக வெந்நீர் இதில் தெளிக்கணும். இப்போதான் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும். 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதோட சேர்க்கணும். இந்த விழுதை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடணும். இதோட கொஞ்சமாக சர்க்கரை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் ஆகும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். ஒரு 200-250 ml தண்ணி சேர்க்கலாம். அப்போ தான் இது கிரேவி மூக்க இருக்கும். இந்த கிரேவி நல்லா 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்கணும். 2 நிமிஷம் கொதிச்சிடுத்து. இப்போ நான் பன்னீரை இதில் சேர்க்குறேன். நான் டேஸ்ட்டுக்காக பன்னீரை கொஞ்சம் நெய்யில் வதக்கி சேர்க்குறேன். நீங்கள் வதக்காமல் அப்படியேவும் சேர்க்கலாம். பன்னீர் சேர்த்தப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 ஸ்பூன் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். இதோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதில் போடணும். இதை நல்லா கலந்து விடணும். 2 நிமிஷம் கொதிச்செடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.